எளிதான இலக்கு. இதன் ஆசிரியர் ஆல் நியூஸ்பாம். அந்த 2 மனிதர்களும் வயதான திருமதி ஹார்ட்மனை ஏன் தங்கள் பலிகாடாக தேர்ந்தெடுத்தார்கள் என்று துல்லியமாக கூறுவது இயலாத ஒன்று. ஒருவேளை அவரது முதுமையும் தளர்ச்சியும் அதற்கு காரணமாக இருக்கலாம். அல்லது சில நிமிடங்களுக்கு முன்புதான் அவர் வங்கியிலிருந்து வெளியே வந்திருந்தது காரணமாக இருக்கலாம். அல்லது அவர் பாதுகாப்பாக அணைத்து கொண்டிருந்த அந்த பெரிய தோல்பை அவர்களை ஈர்த்திருக்கலாம். அல்லது பரபரப்பான சாலையிலிருந்து விலகி ஒரு தெரு தள்ளி அமைதியான ஆள் நடமாட்டமில்லாத பக்கவாட்டு தெருவில் அவர் நடந்து சென்றது ஒரு காரணமாக இருக்கலாம். இந்த காரணங்களில் ஏதேனும் ஒன்றோ அல்லது அனைத்தோ சேர்ந்துதான் அவர்களை தூண்டியிருக்கலாம். எப்படி இருந்தாலும் அவர்கள் அவளை கவனித்து ஒரு சுலபமான இலக்காக குறிவைத்தனர். அவர்கள் அவளுக்கு பின்னால் வந்து பின் ஒருவன் இடப்புறமாகவும் மற்றவன் வலப்புறமாகவும் பிரிந்தனர். இடப்புறம் இருந்தவன் அவளை காலை தட்டி கீழே விழ செய்தான். அதே நேரத்தில் மற்றவன் அவளது தோள்பையின் வாரை அறுத்து அதை பிடுங்க முயன்றான். அவர்கள் எதிர்பார்த்தது போல கீழே விழும்போது தன்னை தற்காத்து கொள்ள கைகளை நீட்டுவதற்கு பதிலாக அந்த நரைமுடி மூதாட்டி பையை 2 கைகளாலும் இறுக பற்றி கொண்டார். அவர் நடைபாதையில் விழுந்தபோது ஒரு எலும்பு உடையும் சத்தம் கேட்டது. ஆனாலும் அவர் பையின் மீதான தனது பிடியை விடவே இல்லை. ஒருவன் தோள்பையில் தொங்கிக் கொண்டிருந்த வாரை தன் கைகளில் சுற்றி கொண்டு அதை பிடுங்க முயன்றான். அதே சமயம் மற்றொருவன் தனது தடித்த காலணிகளால் அந்த மூதாட்டியை எட்டி உதைத்தான். அங்கே உதவி கேட்டு எந்த கூச்சலோ அல்லது அலறல் சத்தமோ எழவில்லை. திருமதி ஹார்ட்மனை பையை விட செய்ய அவர்கள் போராடிய போது கால்கள் தரையில் தேயும் சத்தமோ அந்த மனிதர்களின் பலமான மூச்சுக்காற்றுமே அங்கிருந்த ஒரே சத்தமாக இருந்தன. அந்த பையை அடைந்தே தீர வேண்டும் என்பதில் அவர்கள் உறுதியாக இருந்தனர். ஒவ்வொரு முறையும் பையை இழுக்கும்போது அவரது பிடியை தளர்த்த பல முறை உதைத்தனர். ஆனால் அவரது இறுகிய தாடைகளும் வெறித்தனமான பிடியும் அந்த பையை அவர்களிடமிருந்து கொடுத்துவிடக் கூடாது என்பதில் அவரும் அதே அளவு உறுதியாக இருந்ததை உணர்த்தின. துரதிர்ஷ்டவசமாக அந்த பெண்மணி ஒரு ஆளுக்கு கூட ஈடு கொடுக்கக்கூடியவர் அல்ல. இதில் 2 என்றால் கேட்கவா வேண்டும்? வலி மற்றும் களைப்பினால் அவர் மயக்கமடைய சில நொடிகள் மட்டுமே ஆனது. அவர்கள் அவரது தளர்ந்த விரல்களிலிருந்து பையை பறித்து கொண்டு அவரை நடைபாதையில் கிடத்திவிட்டு தப்பி ஓடினர். அந்த தாக்குதலையும் கொள்ளையும் யாருமே பார்க்கவில்லை. திருமதி ஹார்ட்மனை மற்றொரு பாதசாரி கண்டெடுக்க ஏறக்குறைய 15 நிமிடங்கள் ஆனது. காவல்துறையும் ஆம்புலன்ஸும் ஒரே நேரத்தில் வந்தடைந்தன. ஆனால் அதற்குள் அந்த 2 மனிதர்களும் பல மைல் தூரம் கடந்து சென்றிருக்கலாம். அவரை ஸ்ட்ரெச்சரில் ஏற்றி ஆம்புலன்ஸிற்கு கொண்டு செல்லும் போது சில நொடிகள் அவருக்கு நினைவு திரும்பியது. அருகில் நின்று தன்னையே பார்த்து கொண்டிருந்த சீருடை அணிந்த காவலரை நோக்கி தனது வலி நிறைந்த கண்களை திருப்பினார். என் பணம் என்று மிக மெல்லிய குரலில் கூறினார். அவர் சொன்னது அந்த காவலாரின் காதுகளில் விழாமல் போகும் அளவுக்கு அந்த குரல் பலவீனமாக இருந்தது. அவர்கள் என் பையை திருடிவிட்டார்கள். அதில் என் பணம் முழுவதும் இருந்தது. எவ்வளவு பணம் திருடப்பட்டது மேடம் என்று அந்த அதிகாரி கேட்டார். அவர் ஒரு கணம் தயங்கி பின் மீண்டும் நினைவு தப்புவதற்கு முன் $33,000 என்று எப்படியோ பதிலளித்தார். அவளால் அதிகமாக பேச முடியவில்லை. ஆனால் அவர் சொன்ன அந்த சிறு தகவல் வழக்கமாக நடக்கும் ஒரு சாதாரண வழிப்பறி சம்பவத்தை ஒரு மிகப்பெரிய குற்றத்தின் நிலைக்கு உயர்த்தியது. திருமதி ஹார்ட்மன்
மீண்டும் பேசும் நிலையில் இருக்கும்போது அவரிடம் விசாரணை நடத்த 4 துப்பறியும் அதிகாரிகள் மருத்துவமனையின் அவசர சிகிச்சை பிரிவுக்கு அனுப்பப்பட்டனர். அதேபோல் செய்தித்தாள் நிருபர்களும் தொலைக்காட்சி செய்தியாளர்களும் சரிசமமான எண்ணிக்கையில் மருத்துவமனையில் வந்து குவிந்தனர். சிகிச்சை அறையிலிருந்து சக்கர நாற்காலியில் வெளியே கொண்டு வரப்பட்ட போது திருமதி ஹார்ட்மன் பார்ப்பதற்கு ஒரு மம்மி போல தெரிந்தார். அவரது இரு கைகளும் ஒரு காலும் பலமான மாவுக்கட்டுகளால் மூடப்பட்டிருந்தன. தலை முழுவதும் கட்டுகளாக சுற்றப்பட்டிருந்தது. இருப்பினும் அவர் விழிப்புடன் இருந்தார். மேலும் சில கேள்விகளுக்கு பதிலளிக்கும் நிலையிலும் இருந்தார். 40 வயது மதிக்கத்தக்க கட்டுமஸ்தான உடலமைப்பை கொண்ட துப்பறியும் அதிகாரி கேண்ட்ரிஸ் மட்டுமே அவரிடம் பேசினார். ஊடகவியலாளர்கள் தாங்கள் ஒட்டு கேட்ட விஷயங்களையும் எடுத்த புகைப்படங்களையும் வைத்தே திருப்திப்பட வேண்டியதாய் இருந்தது. திருமதி ஹார்ட்மன், நான் பேசுவது உங்களுக்கு தெளிவாக கேட்கிறதா என்று கேண்ட்ரிஸ் கேட்டாள். ஆமாம் என்று அந்த பெண்மணி பலவீனமாக பதிலளித்தார். உங்களை கண்டெடுத்த அதிகாரியிடம் $33,000 உங்களிடமிருந்து கொள்ளையடிக்கப்பட்டதாக கூறினீர்கள். அது சரிதானா? ஆமாம். அவ்வளவு பெரிய தொகையை நீங்கள் ஏன் கையில் வைத்திருந்தீர்கள்? திருமதி ஹார்ட்மன் சரியான வார்த்தைகளை தேடுவது போல ஒரு கணம் தயங்கினார். பிறகு அவர் உண்மையை ஒப்புக்கொண்டார். நான் ஒரு முட்டாள் கிழவி. எனக்கு எப்பொழுதும் சரியான புத்தி வேலை செய்வதே இல்லை. வருடத்துக்கு ஒரு முறை, சில நேரங்களில் 2 முறை வங்கியில் உள்ள எனது சேமிப்பு முழுவதையும் எடுத்து விடுவேன். அந்த பணத்தை பார்த்து மகிழவும் தொட்டு உணரவும் சில நாட்கள் வீட்டில் வைத்திருப்பேன். பிறகு மீண்டும் வங்கியில் செலுத்தி விடுவேன். இந்த முறை அவரது குரல் மெலிந்து தேய்ந்தது. நான் அனைத்தையும் இழந்துவிட்டேன். அந்த திருடனை உங்களால் அடையாளம் காண முடிந்ததா? தன்னுடைய வாழ்நாள் சேமிப்பை வெறும் ஆசைக்காக வீட்டில் வைத்திருந்த போது இப்படி ஒரு விபரீதம் நடந்திருப்பது வருத்தமளிக்கிறது. அவர்கள் 2 பேர் இருந்தார்கள். ஆனால் நான் அவர்களை இதற்கு முன் பார்த்ததே இல்லை. மீண்டும் அவர்களை பார்த்தாலும் என்னால் அடையாளம் காண முடியுமா என்று எனக்கு தெரியவில்லை. எல்லாமே மிக வேகமாக நடந்துவிட்டது. அந்த நேரத்தில் மருத்துவர் அளித்திருந்த மயக்க மருந்து வேலை செய்ய தொடங்க அவர் உறக்கத்தில் ஆழ்ந்தார். உங்களுக்கு இன்னும் ஏதேனும் கேள்விகள் இருந்தால் சர்ஜன் கேண்ட்ரிஸ், நீங்கள் நாளை தான் மீண்டும் வர வேண்டும் என்று செவிலியர் கூறினார். அடுத்த நாள் மதியம் அதிகாரி கேண்ட்ரிஸ் ஒரு கோபமான கரடியைப் போல மருத்துவமனைக்குள் சீறிக்கொண்டு வந்தார். ஆனால் அவரால் திருமதி ஹார்ட்மேனை பார்த்து பேச முடியவில்லை. அவர் நாள் முழுவதும் உறங்கிக் கொண்டிருந்தார். அவரை எழுப்ப மருத்துவர் மறுத்துவிட்டார். அதற்கு அடுத்த நாள் கேண்ட்ரிஸ் மீண்டும் வந்தார். அவர் சற்றே அமைதியாக இருந்தார். ஆனாலும் அவர் முகத்தில் கோபம் இன்னும் அப்படியே இருந்தது. திருமதி ஹார்ட்மன் படுக்கையில் சாய்ந்து அமர்ந்திருந்தார். ஒரு மேல்நிலை பள்ளி வயதுடைய மருத்துவமனை தன்னார்வலர் அவருக்கு செய்தித்தாளிலிருந்து செய்திகளை வாசித்து காட்டிக் கொண்டிருந்தார். திருமதி ஹார்ட்மனிடம் தான் பேச வேண்டும் என்பதால் அந்த பெண்ணை வெளியே காத்திருக்குமாறு கேண்ட்ரிஸ் கேட்டுக்கொண்டார். சரி, அவர்கள் இருவரும் மட்டும் தனியாக இருந்தபோது அவர் அதட்டலாக கேட்டார். என்னிடம் பொய் சொன்னதின் நோக்கம் என்ன? நீங்கள் எதை சொல்கிறீர்கள் என்று எனக்கு தெரியவில்லை என்று அவர் பதிலளித்தார். நடிக்காதீர்கள். நான் எதை பற்றி பேசுகிறேன் என்று உங்களுக்கு தெரியும். உங்களது கற்பனையான $33,000 பற்றி தான். இந்த கொள்ளை சம்பவம் செய்தித்தாள்கள் மற்றும் தொலைக்காட்சி முழுவதும் பரவியது. ஆனால் அந்த பணத்தின் வரிசை எண்களை பற்றி ஏதேனும் தகவல் இருக்கிறதா என்று பார்ப்பதற்கு நான் வங்கிக்கு சென்ற போதுதான் தெரிந்தது உங்களுக்கு அங்கு கணக்கே இல்லை என்று. முன்தினம் நடந்தது போல உங்கள் முதியோர் பென்ஷன் காசோலையை மாற்ற வரும்போது மட்டும்தான் அவர்கள் உங்களை பார்த்திருக்கிறார்கள். பிறகு ஏன் பொய் சொன்னீர்கள்? காயமடைந்த அந்த பெண்மணி தனது கைகளை உதவியற்ற நிலையில் விரித்து மூடினார்.
அந்த திருடர்கள் இதிலிருந்து தப்பித்து விடக்கூடாது என்று நான் நினைத்தேன். அவர்கள் எனக்கு செய்த கொடுமைக்காக அவர்கள் தண்டனை அனுபவிக்க வேண்டும் என்று விரும்பினேன். ஆனால் நீங்கள் பொய் சொல்ல வேண்டிய அவசியமில்லையே என்று கேண்ட்ரிஸ் விடாமல் தொடர்ந்தார். பெரிய தொகையை மீட்பதற்கு நாங்கள் எவ்வளவு கடினமாக உழைத்தோமோ அதே முயற்சியை உங்கள் முதியோர் ஓய்வூதிய தொகையை மீட்பதற்கும் செய்திருப்போம் என்பது உங்களுக்கு தெரியாதா? அவர் உடனடியாக பதிலளிக்காத போது தான் இப்போது சொன்ன வார்த்தைகளை கேண்ட்ரிஸால் மீண்டும் சீர்தூக்கி பார்க்க முடிந்தது. அது எவ்வளவு கேலிக்குரியது என்பதும் அவருக்கு புரிந்தது. $33,000 திருடப்பட்டது என்று நம்பப்பட்ட வரை இந்த வழக்கை விசாரிக்க 4 துப்பறியும் அதிகாரிகள் நியமிக்கப்பட்டிருந்தனர். அவர்களின் ஒவ்வொரு அசைவையும் பதிவு செய்ய நிருபர்கள் இருந்தனர். ஆனால் இப்பொழுது அவர் மட்டுமே அதிகாரப்பூர்வமாக நியமிக்கப்பட்டிருந்தார். அதுவும் அவர் அலுவலகத்திற்கு திரும்பி தனது அறிக்கையை துப்பறியப்படாத கோப்புகளில் வைக்கும் வரை மட்டுமே நீடிக்கும். குறைந்தபட்சம் தன் தவறை உணர்ந்து வெட்கப்படும் நாகரிகமாவது அவரிடம் இருந்தது. ஹோ, நான் அதை சொல்ல வரவில்லை. திருடப்பட்ட தொகை எவ்வளவு என்பது முக்கியமல்ல. காவல்துறை எப்பொழுதும் தங்களால் இயன்றவரை சிறப்பாக செயல்படும் என்பதில் எனக்கு உறுதி உண்டு என்று திருமதி ஹார்ட்மேன் கூறினார். ஆனால் கேண்ட்ரிஸின் காதுகளுக்கு அந்த வார்த்தைகள் வெறும் சத்தமாகவே ஒலித்தன. தான் அந்த மூதாட்டியின் உணர்வுகளுக்கு கொடுத்த மரியாதையை விட அடிபட்டு தளர்ந்திருந்த அந்த பெண்மணி தனது உணர்வுகளுக்கு அதிக அக்கறை காட்டுவது அவருக்கு இன்னும் அதிக அவமானத்தை ஏற்படுத்தியது. பாருங்கள், அந்த நேர்காணலை சுருக்கி கொண்டு அவர் சொன்னார், இந்த முழு விஷயத்தையும் நாம் மறந்துவிடுவோம். அவர் கதவை நோக்கி நகரத் தொடங்கினார். ஏதேனும் தகவல் கிடைத்தால் உங்களுக்கு தெரிவிக்கப்படும் என்று கூறிவிட்டு அந்த அறையை விட்டு வெளியேறினார். அந்த இளம் வயது தன்னார்வலர் மீண்டும் அறைக்குள் வந்தாள். அதிகாரி கேண்ட்ரிஸ் வந்தபோது தான் ஒதுக்கி வைத்திருந்த செய்தித்தாளை எடுத்துக்கொண்டு படுக்கைக்கு அருகில் அமர்ந்தாள். நான் இன்னும் கொஞ்சம் வாசிக்கட்டுமா என்று அவள் கேட்டாள். ஆமாம், தயவு செய்து என்று திருமதி ஹார்ட்மன் பதிலளித்தார். அந்த கொலைகளை பற்றிய பகுதியை மீண்டும் வாசி. ஆனால் நான் ஏற்கனவே அதை 4 முறை வாசித்து விட்டேனே என்று அந்த பெண் சினுங்கினாள். எனக்கு தெரியும், ஆனால் தயவு செய்து அதை மீண்டும் ஒரு முறை வாசி. அந்த பெண் தனது தொண்டையை சரி செய்து கொண்டு வாசிக்கத் தொடங்கினாள். நேற்றிரவு 10 மணி அளவில் 895 7வது அவென்யூவில் உள்ள ஒரு குடியிருப்பில் நடந்த மோதல் குறித்து போலீசார் விசாரணை நடத்தினர். அங்கு அந்த வீட்டை பகிர்ந்து தங்கியிருந்த வில்லியம் வைட் மற்றும் ஜெஸ்ஸி போல்ட் ஆகிய இருவர் வரவேற்பறை தரையில் கத்திக்குத்து சண்டையில் உயிரிழந்து கிடப்பதை கண்டனர். அந்த மனிதர்கள் நாள் முழுவதும் வாக்குவாதத்திலும் சண்டையிலும் ஈடுபட்டிருந்ததாகவும் ஒரு குறிப்பிட்ட அளவு பணத்தை மற்றவர் தன்னை ஏமாற்றி பிடுங்கிக் கொண்டதாக ஒருவர் மீது ஒருவர் குற்றம் சாட்டி கொண்டதாகவும் அக்கம் பக்கத்தினர் தெரிவித்தனர். நாள் முழுவதும் நீடித்த அந்த மோதலின் உச்சக்கட்டமாகவே இந்த கத்திக்குத்து சண்டை நடந்தது. ஒருவரை ஒருவர் கொன்றுள்ளனர். உயிரிழந்த இருவர் மீதும் ஏற்கனவே பல குற்ற பின்னணிகள் உள்ளன. போலீசார் தங்கள் விசாரணையை தொடர்ந்து வருகின்றனர். காயம்பட்ட தனது உதடுகளுக்கு பின்னால் திருமதி ஹார்ட்மன் புன்னகைத்தார். தயவு செய்து அதை மீண்டும் ஒரு முறை வாசி என்று மெல்லிய குரலில் கூறினார். முற்றும்.